முழுமையாக பார்த்துவிட்டு நீங்கள் இதை அனைத்தும் செய்வீர்கள் என்றால் கமெண்டில் ஓம் முருகா என்று சொல்லவும். யார் நமது வீட்டிற்கு வந்தாலும் முதலில் அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க மறக்காதீர்கள். இதனை செய்வதால் கோடி நன்மைகள் நம் குடும்பத்துக்கு கிடைக்கும். இதற்கான காரணம் என்னவென்றால், உலகில் தண்ணீர் இல்லாமல் எந்த உயிரும் வாழ முடியாது. இதை நாம் முன்னோர்கள் ஆரம்பத்திலிருந்து கடைபிடித்த விஷயங்களில் ஒன்றுதான். நம் வீட்டுக்கு வருபவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கும் போது அவர்களுக்கு அது இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கும். இதே ஒருவர் கோபமாக நம் வீட்டிற்கு வரும்போது அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தால் அவர்களின் சில கோபத்தை அந்த தண்ணீர் அளிப்பதால் குறைத்துவிடும். கோபம், சந்தோஷம், சோகம் என்று எப்படி அவர்கள் வந்தாலும் அதை மாற்றும் சக்தி இந்த ஒரு குவளை தண்ணீருக்கு உண்டு. அதனால் எப்போதும் யாராவது உங்களிடத்தில் தண்ணீர் கேட்டால் இல்லை என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள். அது மட்டுமில்லை, முருகன், சிவன், பெருமாள், லக்ஷ்மி, பார்வதி தேவி என்று அனைத்து கடவுளின் ஆசீர்வாதமும் இதனை செய்வதினால் உங்களுக்கு கிடைக்கும். தவிச்ச வாய்க்கு தண்ணீர் கொடுக்கும் போது உங்கள் பரம்பரையே சாபத்திலிருந்தும் தப்பித்துக் கொள்ளலாம் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது.